மினாசான் கோனிச்சிவா, வெல்கம் டு தமிழ் லிங்கோ. இந்த வீடியோவை பார்க்குற எல்லாரும் நிச்சயம் ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் ஜெர்னியை ஸ்டார்ட் பண்ணுறவங்களா தான் இருப்பீங்க. அப்போ நீங்கள் கரெக்டான பிளேஸ்க்கு தான் வந்திருக்கீங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஜாப்பனீஸ் லாங்குவேஜை பற்றி சும்மா பேசிக்கான இன்ட்ரடக்ஷன் தான் கொடுக்க போகிறோம். இது மேக்ஸிமம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. பொதுவாகவே ஒரு ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் லேர்ன் பண்ணுறவங்கள்ட்ட போய் நீங்கள் ஏன் ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் லேர்ன் பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபாலோவிங் ரீசன்ஸில் ஒன்று தான் அவங்க சொல்லுவாங்க. அதில் ஃபஸ்ட் ரீசன், ஒரு நல்ல ஜாப் ப்ரொஃபைலை உருவாக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஜினியரிங் தான் படிச்சுட்ருக்காங்க, என்ன முதற்கொண்டு. இப்போ இருக்க காம்படிட்டிவ் வேர்ல்டில் ஒரு நல்ல ஜாப் ப்ரொஃபைலை உருவாக்க வேண்டியது கட்டாயமாகுது. இப்போ ஜப்பான் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல வேலைவாய்ப்பு இருக்க கண்ட்ரி, அதுவும் டெக்னாலஜியில் நல்ல பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய கண்ட்ரி. ஸோ அந்த மாதிரி கண்ட்ரியில் நம்ம போய் வேலை பார்க்கணும். அதுக்காக அந்த ஜாப்பனீஸ் லாங்குவேஜை நிறைய பேர் படிச்சுட்ருக்காங்க. அந்த ரெஸ்யூமில் ஜாப்பனீஸ் அப்படின்னு போட்டால் அவங்களோட ரெஸ்யூம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். பிகாஸ் ஜப்பானில் இருக்க கம்பெனிஸ் மேக்ஸிமம் ஜாப்பனீஸ் தெரிஞ்சவங்கள தான் ஹையர் பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட், டு பிகேம் ஏ பாலிகிளாட். பாலிகிளாட்னா நிறையா மொழி பேசுகிறவங்க. அவங்க நிறைய மொழி கற்றுக்கிட்டே இருப்பாங்க. ஃப்ரெஞ்சு, ஜெர்மனு, அந்த மாதிரி நிறைய மொழி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் ஒன்று நம்ம ஜாப்பனீஸை கற்றுக்குவோமே அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறவங்க இருப்பாங்க. ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் தெரியாத ஒரு மல்டி லிங்குவிஸ்ட்டை உங்களால் பார்க்கவே முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா டாப் லாங்குவேஜஸ் டு லேர்னில் ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் ஒரு முக்கிய பங்கை வகிக்குது. நெக்ஸ்ட், ஒரு முக்கியமான ரீசன், நான் இதை தான் முதல்ல சொல்லியிருக்கணும். அது என்னென்னா, ஃபார் வாட்சிங் அனிமி. நான் அனிமி பார்த்துட்ருக்கேன், அது எனக்கு சப்டைட்டில்ஸ் இல்லாமல் நான் ஜாப்பனீஸ்லேயே பார்க்கணும், அது எனக்கு புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறவங்க. பட் இந்த மாதிரி அனிமிக்காக ஜாப்பனீஸ் லாங்குவேஜை கற்றுக்கிறவங்க எல்லாருமே பாதியிலே அதை விட்டுட்டு போயிடுறாங்க. ஒரு இன்டர்மீடியட் அளவுக்கு ரீச் ஆகிற அளவுக்கு ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் படிக்கிறவங்க ரொம்பவும் கம்மி தான். நெக்ஸ்ட், ஜாப்பனீஸ் கல்ச்சர் பிடிச்சி போய் அந்த லாங்குவேஜை லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறவங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் கல்ச்சர்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே அது மற்ற கல்ச்சர்லேருந்து அது ரொம்ப தனித்துவமாக தான் இருக்குது. நம்ம சின்ன வயசுலேருந்து பார்க்குறது நீங்கள் எல்லாருமே மேக்ஸிமம் டோரிமோன், சின்சான்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் பார்த்துருப்பீங்க அந்த டீசர்மனி ஆகட்டும், அவங்க ஹவுஸ் ஆகட்டும், அவங்க லைஃப் ஸ்டைல் ஆகட்டும், எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். அது ரொம்ப யூனிக்காக இருக்கும். அந்த கல்ச்சர் பிடிச்சி போய் ஓகே நம்ம அந்த கல்ச்சரை பற்றி கற்றுக்கலாம்னு நினைக்கிறவங்க ஜாப்பனீஸ் லாங்குவேஜும் சேர்த்து கற்றுக்குவாங்க. இப்போ இதையும் தாண்டி நிறையா ரீசன்ஸ்லாம் இருக்குது. பட் இப்போ நம்ம அதெல்லாம் பார்க்க வேணால் நம்ம கண்டென்ட்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம அந்த லாங்குவேஜை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன்னோடனே அந்த லாங்குவேஜ் என்ன ஃபேமிலி அந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேச வேணாம், தேவையான விஷயங்கள் தான். இப்போ நீங்கள் ரொம்ப வரி பண்ணிக்க தேவையில்லை ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் படிக்கிறது. ஏன்னா தமிழ் மக்களுக்கு ரொம்ப ஈஸியான லாங்குவேஜ் என்னென்னு கேட்டிங்கன்னா அது ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் தான். இப்போ நீங்கள் யூடியூப்பில் போய் லேர்ன் ஜாப்பனீஸ்னு கொடுத்தீங்கன்னா நிறையா கண்டென்ட் வரும், நிறையா ஃபாரினர்ஸோட கண்டென்ட் வரும். அவங்க சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே கொஞ்சம் பயம் வர ஆரம்பிக்கும். பிகாஸ் அவங்க இங்கிலீஷ் ஸ்பீக்கர்ஸை மையமாக வச்சே சொல்லுவாங்க. ஸோ அதனால் நமக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் கரெக்டான பிளேஸ்க்கு தான் வந்திருக்கீங்க. இதில் நான் தமிழ் பீப்புளுக்கு எப்படி சொன்னால் புரியும், அதுபடி நான் ஒவ்வொரு கிராமர் ஒக்காபுலரியை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஒரு நிறையா மொழி தெரிஞ்ச ஒரு தமிழ்காரங்கள்ட்ட போய் நீங்கள் படித்ததுலே ரொம்ப ஈஸியான லாங்குவேஜ் எதுன்னு கேட்டிங்கன்னா நிச்சயம் ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் அவங்க சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரும் தமிழ் லாங்குவேஜ் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நாட் ஓன்லி சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர், இன்னும் நிறையா ஃபார் எக்ஸாம்பிள் நிறையா வேர்ட்ஸ் சேமாக இருக்கும். நம்ம யூஸ் பண்ணுற விதம் சேமாக இருக்கும். யூஸ் பண்ணுற ஃப்ரேசஸ் ஆகட்டும், நிறைய இது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அது இன்னொரு மொழி மாதிரியே உங்களுக்கு ஃபீல் ஆகாது. நிச்சயம் தமிழோட ரொம்ப க்ளோஸான மொழியாக தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும். நான் ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் படிக்கும்போது இந்த தமிழுக்கும் ஜாப்பனீஸுக்கும் உள்ள ஒற்றுமையை பார்த்து நான் நிறைய தடவை வேந்திருக்கேன். அதுதான் என்னோடய இன்ட்ரெஸ்ட்டை பூஸ்ட் பண்ணிச்சு. இப்போ வாங்க ஒரு சிம்பிளான ஒரு சென்டென்ஸ் பார்ப்போம், அது எவ்வளவு க்ளோஸாக இருக்குன்னு நீங்களே பார்ப்பீங்க. இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். வட்டாஷிவா நீசே ஜிடன்சாரே இக்கிமாஷிட்டா அப்படின்னா நான் கடைக்கு சைக்கிளில் போனேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அப்படின்னா வட்டாஷின்னு அர்த்தம், மீசே அப்படின்னா கடைன்னு அர்த்தம். நம்ம கடைக்கு அப்படின்னு சொல்லுவோம், அதனால மீசே ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிராமர் கூட ஒரே மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட், ஜிட்டன்ஷா அப்படின்னா சைக்கிள்னு அர்த்தம். ஜிட்டன்சா டே அதாவது சைக்கிளில் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட், இக்கிமாஷிட்டா சென்றேன். பார்த்தீங்களா, ஒரு வேர்டு கூட மாறாமல் அதே ஸ்டைலில் வந்திருக்கு. ஸோ இதனால தான் சொல்கிறேன் நம்ம ஜாப்பனீஸ் லாங்குவேஜை தமிழ் வழியில் படிக்கணும். அடுத்து நம்ம ஜாப்பனீஸ் லாங்குவேஜோட எழுத்து முறை, அதாவது ரைட்டிங் சிஸ்டம் பார்ப்போம்.
உலகத்தில் வேறு எந்த மொழியிலையும் இல்லாத மாதிரி 3 ரைட்டிங் சிஸ்டம் கொண்டது ஜாப்பனீஸ் லாங்குவேஜ். அது என்னென்னா ஹிரகனா, கட்டகனா, காஞ்சி. இது 3மே அதுக்கான யூனிக் யூசஸ் இருக்குது, அதுக்கான இடத்துல வரும். இப்போ லைனாக இது ஒவ்வொன்றும் என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஹிரகனாவை பற்றி பார்ப்போம். ஹிரகனாவில் 46 லெட்டர் இருக்குது. அந்த 46 லெட்டருக்கும் ஒவ்வொன்றுக்கும் யூனிக்கான சவுண்ட்ஸ் இருக்குது. இந்த 46 சவுண்ட்ஸும் சேர்ந்து தான் ஜாப்பனீஸ் லாங்குவேஜை மற்ற மொழியிலேருந்து தனித்துவமாக காட்டுது. அந்த ஒரு ஜாப்பனீஸ் பாட்டாகட்டும், ஒரு ஜாப்பனீஸ் சென்டென்ஸ் ஆகட்டும், கேட்டோன்னே இப்போ தமிழ் பீப்புள்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த தமிழ் பீப்புள்ஸ் இதை ஜாப்பனீஸ் லாங்குவேஜ்னு கண்டுபிடிச்சிருவாங்க. காரணம், மற்ற மொழி மாதிரி நிறையா சவுண்டு இல்லாமல் நம்ம மொழியிலே தெரியும் உங்களுக்கு நிறையா சவுண்ட்ஸ் இருக்குது. 247 எழுத்து இருக்குது. அப்போ எவ்வளோ சவுண்ட்ஸ் இருக்கும். பட் ஜாப்பனீஸில் சவுண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ இந்த ஜாப்பனீஸ் வேர்ட்ஸ்லாம் பார்த்தோன்னே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதுவும் அது ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ரொம்ப க்யூட்டான லாங்குவேஜ் ஜாப்பனீஸ் லாங்குவேஜ். ஓகே, இப்போ நம்ம கண்டென்ட்டுக்கு வரோம். ஹிரகனா எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஜப்பானை சேர்ந்த ஜப்பானிய மொழி வார்த்தைகளை மட்டும் எழுதுறதுக்கு ஹிரகனா யூஸ் பண்ணுவாங்க. ஹிரகனா இஸ் ஒன்லி ஃபார் ஜாப்பனீஸ் வேர்ட்ஸ். இப்போ நம்ம சில எக்ஸாம்பிள் வேர்ட்ஸ் பார்ப்போம். ஒட்டேரா அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா கோயில். இப்போ நீங்கள் பிக்சரில் பார்க்குறீங்கள, அது வந்து ஜப்பானோட ஷின்டோ கோயில். அதை வந்து ஒட்டேரா அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் சூஷி. ரொம்ப ஃபார்முலா சொல்லணும்னா ஒஷூஷி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஜப்பானோட ஒரு ஃபுட்டு. இது வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, சூஷிங்கிற டிஷ்ஷு. இதை வந்து நம்ம ஹிரகனால எழுதுகிறோம். இந்த மாதிரி நிறைய ஜப்பானிய மொழி வார்த்தைகளை நம்ம வந்து ஹிரகனால தான் எழுதுவோம். ஓகே, இப்போ ஹிரகனா பார்த்துட்டோம். அடுத்து கட்டகனா பார்ப்போம். இப்போ ஹிரகனாவில் இருக்க அதே 46 எழுத்துக்கள் தான் கட்டகனாவிலையும் இருக்குது. அதே சவுண்ட்ஸ் தான், பட் லெட்டர் மட்டும் பார்க்குறதுக்கு வேறு மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஹிரகனால ஆ இப்படி இருக்குன்னா, கட்டகனால வந்து ஆ வந்து இப்படி இருக்கும். பட் கட்டகனா வந்து ஜாப்பனீஸ் இல்லாத ஃபாரின் வேர்ட்ஸ் எழுதுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதாவது பிறமொழி சொற்கள் இருக்கும்ல. இப்போ என் பேர் உங்கள் பேர் கூட நிச்சயம் வந்து ஜாப்பனீஸ் கிடையாது. அது வந்து ஃபாரின் வேர்ட் தான் ஜப்பான் மொழியை பொறுத்த வரைக்கும். அதனால உங்கள் பேர் என் பேர்லாம் வந்து நிச்சயம் நம்ம வந்து கட்டகனால தான் எழுதி ஆகணும். நம்ம ஒரு இந்தியா அது எல்லாமே ஜப்பானுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ நம்ம வந்து கட்டகனால தான் எழுதுவோம். ஃபாரின் வேர்ட்ஸ் மட்டும் இல்லாமல் லோன் வேர்ட்ஸ், ஃபாரின் லாங்குவேஜிலேருந்து ஜப்பான் மொழி வந்து கடன் வாங்கியிருக்கும்ல சில வேர்ட்ஸ், அதெல்லாம் வந்து நம்ம கட்டகனால தான் எழுதுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐஸ்கிரீமுங்கிறது இங்கிலீஷோட ஐஸ்கிரீமை நம்ம வந்து ஜாப்பனீஸ் கட்டகனா யூஸ் பண்ணி எழுதியிருக்கோம். 46 எழுத்து தான் இருக்குங்கிறனால இருக்கிற லெட்டர்ஸை வச்சு நம்ம எழுதியிருக்கோம் சிமிலர் சவுண்ட்ஸோட. அதனால் ஐஸ்கிரீமு அப்படின்னு ஆகுது. நெக்ஸ்ட் பசக்கோனுங்கிறது இங்கிலீஷ் வேர்ட்லேருந்து டெரைவ் ஆகிருக்கு. லோன் வேர்டு பர்சனல் கம்ப்யூட்டருங்கிற வேர்ட்லேருந்து பசக்கோன் அப்படின்னு டெரைவ் ஆகிருக்கு. மூணாவதாக நம்ம பார்க்க போகிறது காஞ்சி. ஜாப்பனீஸ் லாங்குவேஜை வேர்ல்ட்ஸ் ஈஸியஸ்ட் லாங்குவேஜ் வித் வேர்ல்ட்ஸ் டஃபஸ்ட் ரைட்டிங் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் காஞ்சி. ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த காஞ்சிங்கிற ரைட்டிங் சிஸ்டம் தான் ஜாப்பனீஸ் லாங்குவேஜை படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக ஆக்குது. இது ஏன்னா வந்து நீங்கள் மோர் தென் 2000 காஞ்சிஸை வந்து படிக்க வேண்டியது வரும். ஒவ்வொரு லெவலுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். பிகினர் லெவலில் ஒரு 100 காஞ்சிஸ் படிக்கிறீங்கன்னா அடுத்து எக்ஸ்ட்ராவாக ஒரு 150 காஞ்சி, அடுத்து ஒரு 200 காஞ்சின்னு இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கும். ஒவ்வொரு காஞ்சியும் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். பட் காஞ்சியோட கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் காஞ்சி படிக்கிறது வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அடுத்து நம்ம ஒரு 10 காஞ்சி படிப்போமா அப்படின்னு உங்களுக்கே தோண ஆரம்பிக்கும். ஓகே, இப்போ காஞ்சினா என்னென்னு பார்ப்போம். காஞ்சிங்கிறதுக்கு வந்து இந்த ஒவ்வொரு கேரக்டருக்குமே பார்த்தீங்கன்னா இண்டிபெண்ட்டாக எந்த ஒரு சவுண்டும் கிடையாது. இப்போ ஹிரகனால பார்த்தீங்கன்னா இந்த லெட்டர் இருக்குன்னா இதுக்கு வந்து ஆ அப்படிங்கிற ஒரு சவுண்டு மட்டும்தான். பட் காஞ்சியில் பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டருக்கு இந்த பர்டிகுலர் சவுண்டு தான் அப்படின்னு சொல்லணும்னா கிடையாது. பட் இந்த கேரக்டருக்கு ஒரு மீனிங் இருக்குது. அதாவது ஒவ்வொரு கேரக்டரும் ஒவ்வொரு விஷயங்களை வந்து ரெப்ரசன்ட் பண்ணும். இந்த காஞ்சியோட பூர்வீகம் வந்து ஜப்பான் கிடையாது, சைனா. 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஜப்பானிய மொழி உருவாகிறதுக்கு முன்னாடி இருந்தே இந்த காஞ்சி இருக்குது. ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் பீப்புள் வந்து
ஓகே நம்ம லாங்குவேஜுக்கும் இது ஒரு ரைட்டிங் சிஸ்டம் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக சைனீஸ் கேரக்டர்ஸை வந்து அவங்க வந்து பாரோ பண்ணிக்கிட்டாங்க. அதை வந்து அவங்க லாங்குவேஜுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து காஞ்சியை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸில் மலைக்கு யாமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து நம்ம ஹிரகனால எழுதலாம். யா மா அப்படின்னு ஹிரகனால எழுதலாம். அது வந்து மலைன்னு அர்த்தம். பட் இதுவே நம்ம காஞ்சியில் கூட எழுதலாம். காஞ்சியில் மலைக்குன்னு ஒரு சிம்பிள் இருக்குது. இதுதான் இது பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து மலை மாதிரி தெரியுது. பார்க்குறதுக்கு 3 கோடு சின்னது பெருசாக இருக்குது. இது நம்ம வந்து பார்க்கும்போதே மலையைன்னு அசியூம் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஜாப்பனீஸ் வந்து இந்த ஹிரகனா எழுதுறதுக்கு பதிலாக அந்த இடத்த காஞ்சி தான் யூஸ் பண்ணுவாங்க. நிறைய விஷயத்துக்கு மலைக்கு மட்டும் இல்லை, கடலுக்கு இருக்குது, உங்களோட ஃபீலிங்ஸுக்கு இருக்குது, நிறைய விஷயத்துக்கு வந்து காஞ்சி இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் காஞ்சி வந்து ஒரு காஞ்சியோட இன்னொரு காஞ்சி சேரும்போது அதோட ரீடிங் வந்து மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் இது தனியாக இருக்கும்போது இப்போ நான் காமிக்கிற சிம்பிள் வந்து யாமா. இதுவே இது நெருப்பு கூட சேரும்போது, அதாவது இப்போ இதுக்கு முன்னாடி இருக்க சிம்பிள் பார்த்திங்கன்னா நெருப்பை மீன் பண்ணுறது, பின்னாடி இருக்கிறது வந்து மலையை மீன் பண்ணுறது. ரெண்டும் சேரும்போது நெருப்பு மலை, அதாவது எரிமலை, வேல்கனோ, கஜான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி தான் காஞ்சி வந்து ஒரு காஞ்சியோட இன்னொரு காஞ்சி சேரும்போது அதோட ரீடிங் வந்து மாறும். இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்கள். வத்தாஷிவா ரெஸ்டாரண்டே கோஹேவோ நொமிமாஸ். இதோட அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ரெஸ்டாரண்ட்டில் காஃபி குடிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இந்த சென்டென்ஸை பார்த்தீங்கன்னா தெரியுது, ஹிரகனா, கட்டகனா, காஞ்சி 3மே யூஸ் பண்ணியிருக்கோம். ஜாப்பனீஸில் இது 3மே நம்ம வந்து எழுதும்போது யூஸ் பண்ணுவோம். மேக்ஸிமம் ஹிரகனா அண்ட் காஞ்சி தான் இருக்கும். கட்டகனா வந்து இந்த ஃபாரின் வேர்ட்ஸ், லோன் வேர்ட்ஸ் இருக்கிற இடத்துல கட்டகனா யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் படிக்கிறது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹிரகனா அண்ட் கட்டகனாவை ஃபஸ்ட் மாஸ்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து நீங்கள் லெவலுக்கு ஏற்ற மாதிரி, ஜாப்பனீஸில் வந்து 5 லெவல்ஸ் இருக்குது. N5, N4, N3 அந்த மாதிரி 5 லெவல்ஸ் இருக்குது. ஒவ்வொரு லெவலையும் வந்து நம்ம ஒவ்வொரு காஞ்சியாக கொஞ்சம் காஞ்சியாக படித்து போய் டெவலப் பண்ணிக்குவோம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து படிக்கிறதுக்கு முன்னாடி ஹிரகனா அண்ட் கட்டகனாவை தரோ பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆரம்பத்தில் ஹிரகனா மட்டும் தரோ பண்ணியிருந்தால் கூட பரவாயில்ல, கட்டகனா வந்து கொஞ்சமாக கூட நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து கட்டகனாவும் படித்ததுக்கப்புறம் இந்த பேசிக்கான க்ரீட்டிங்ஸ், நம்பர்ஸ், அதுக்கப்புறம் டேட் இப்படி சொல்கிறது, டைம் இப்படி சொல்கிறதுன்னு கொஞ்சமாக உங்கள் ஜாப்பனீஸை பழகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கிராமர், ஒக்காபுலரிக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. நம்ம அடுத்த வீடியோவிலேருந்து ஹிரகனா சீரீஸை ஆரம்பிக்கலாம்.